அந்த டீம் ஒர்க். சொக்கலிங்கம் சார் என்ன சொல்லுவாங்களோ அதே தான் டீமில் இருக்கிற எல்லாருமே சொல்லுவாங்கங்கிற மாதிரி எல்லாரும் எல்லா விஷயத்துலையும் அப்டேட்டடாக இருக்காங்க. ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி, ஒரு கஸ்டமருக்கு ஒரு மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுறது, இன்னொரு கஸ்டமருக்கு இன்னொரு மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. எல்லாரையும் ஒரே மாதிரி தான் அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. சிம்பிளாக அவங்க நம்மளை அப்ரோச் பண்ணுறது, எந்த அமௌண்ட்டாக இருந்தாலும் அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அதுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் எல்லாம் சொல்கிறது சிம்பிளிசிட்டி. கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஆஃபீஸ் ஹவர்ஸில் எப்போ ஃபோன் பண்ணினாலும் இல்லை மெசேஜ் அனுப்பிச்சாலும் எதாக இருந்தாலும் மெயில் அனுப்பிச்சாலும் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் வரும் அவங்ககிட்டேருந்து. எங்களை மாதிரி ஒரு 4-5 கஸ்டமர்ஸ்க்காக மொத்தமாக அவர் ஒரு பெரிய ஜூம் மீட்டிங்கே ஏற்பாடு பண்ணி எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் அந்த லிங்க் கொடுத்து அவங்களுக்கு என்னெல்லாம் மனசில் குவரிஸ் இருக்கோ எல்லாத்துக்கும் பொறுமையாக ஒரு ஆன்சர் பண்ணுறார். வணக்கம், என்னோட பேர் பிரசன்னா. நான் தாம்பரம் முடிச்சூரில் இருக்கேன். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரிட்டையர்ட் ஆகிற சமயத்தில் நாங்கள் 2 பேரும் வந்து ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்டை எப்படி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 20 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட்டு, பேங்க் எஃப்டிஸு, அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் சீனியர் சிட்டிசன், எம்ஐஎஸ் அதெல்லாம் தான் எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப பிரபலமாக. எனக்கும் அதுதான் தெரிஞ்சுட்டு இருந்தது. அதுக்கப்புறமா மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நிறைய நான் கேள்விப்பட ஆரம்பித்தேன். டிவியில் நிறைய ஆட் வர ஆரம்பிச்சுது, யூடியூப்ஸ்லேயும் அதை பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படின்னா என்னது, அப்படி அது நமக்கு இல்லை அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் எல்லாராலையும் அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு ஒரு தாட் வந்தது. அப்போ அது எப்படி அப்ரோச் பண்ணுறது, யார் மூலமாக அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. அதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு மனசில் இருந்தது. அதுக்கப்புறம் தான் யூடியூப்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது பிரக்லா வெல்த்தோட மிஸ்டர் சொக்கலிங்கம் சாரோடைய யூடியூப்ஸ் பார்க்க இருந்தது. அப்போ அவர் சொல்கிறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் அக்செப்டபுளாக இருந்தது. சரி, அவங்களுடைய கம்பெனியை அப்ரோச் பண்ணி அவங்கக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு சர்டன் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணினோம். அந்த டீம்லேருந்து மிஸ்டர் சபரின்னு ஒருத்தர் தான் ஃபோன் ரெஸ்பாண்ட் பண்ணார். அப்புறம் கட்டாயம் பண்ணித்தரேம்மா அப்படின்னாரு. அப்போ நானும் என்னோடய ஹஸ்பண்டும் அவங்களுடைய ஆஃபீஸ்க்கே போனோம். போய் எங்களுடைய ரெக்குயர்மெண்ட் என்னன்னு அவங்க கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி எங்களுக்கு ஃப்யூச்சருக்கு ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் எங்களுடைய ஃப்யூச்சருக்கு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சேஃப்டிக்கு வேணும் அப்படின்னு. ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பற்றி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணினீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும், இத்தனை இயர்ஸில் வரும் அப்படின்னு அவங்க ஒரு டேபிள்லாம் போட்டு கொடுத்தாங்க. சாரும் அங்கே இருந்து அவருக்கு வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. அந்த பாயிண்ட்டையும் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு நிறைய டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருந்தது. எல்லாமே மிஸ்டர் சபரி வந்து பொறுமையாக ஆன்சர் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணினோம். இன்வெஸ்ட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுறதுக்கும் எங்களுக்கு ஒரு ஆப் கொடுத்தாங்க. அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம், அது எப்படி க்ரோ ஆகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்து நாங்கள் வந்து இன்னும் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் கூட பண்ணினோம். அதையும் அவர் ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. இந்த பிரக்லா வெல்த் அதை நாங்கள் செலக்ட் பண்ணினதுக்கு உண்டான காரணங்கள் வந்து, முதல் காரணம் வந்து யூடியூப் பார்த்து பண்ணினது, அவருடைய அந்த பேச்சு, அவர் அந்த சொல்கிற எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் எல்லாம். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் தான் அவங்கள பற்றி ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அதில் என்னென்னா, முதல்ல வந்து அவங்களோட அந்த டீம் ஒர்க்கு, அதாவது எப்படின்னா சொக்கலிங்கம் சார் என்ன சொல்லுவாங்களோ அதே தான் டீமில் இருக்கிற எல்லாருமே சொல்லுவாங்கங்கிற மாதிரி எல்லாரும் எல்லா விஷயத்துலையும் அப்டேட்டடாக இருக்காங்க. ஒரு விஷயத்தை ஒருத்தர்கிட்ட கேட்கணும், இன்னொரு விஷயத்தை பற்றி இன்னொருத்தர்கிட்ட கேட்கணும்னு இல்லாமல் எதை கொஸ்டினை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக கேட்டாலும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் ஆன்சர் பண்ணுவாங்க. அந்த டீம் ஒர்க்கு இருக்கிறதுனால நமக்கு ஒரு டவுட்டுன்னு வரும்போது நம்ம சபரி சார்கிட்ட என்னால் பேச முடியலன்னா வேறு ஏதாவது ஒரு டீம் மெம்பர்கிட்ட பேசினாலும் ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவங்களுடைய வெளிப்படையான தன்மை. அதாவது என்னென்னா, ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி, ஒரு கஸ்டமருக்கு ஒரு மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுறது, இன்னொரு கஸ்டமருக்கு இன்னொரு மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. எல்லாரையும் ஒரே மாதிரி தான் அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. அடுத்தது அவங்களுடைய சிம்பிளிசிட்டி, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு சிம்பிளிசிட்டி. ஏதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது, ஒரு மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு பெரிய வார்த்தை சாதாரண மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு. இப்போ கொஞ்சம் மாறிக்கிட்டு வருது. என்ஆர்ஐஸ் பண்ணலாம், ரொம்ப பெரிய பிஸ்னஸ் பீப்புள் அதில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை போய் மிடில் கிளாஸ் பீப்புளும் அவங்களுக்கு முடிஞ்ச அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்டவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களுடைய அலுவலகத்துக்கு போய்
அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நாங்கள் செய்யணும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால், அவங்க ரொம்ப ஒரு பெரிய பந்தாவாலாம் ஆஃபீஸ் வச்சுட்டு இருந்தால் நமக்கே கொஞ்சம் பயமாக இருக்கும். ஐயோ நம்மளுடைய சின்ன அமௌண்ட்டை இவங்க பண்ணி தருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அப்படிலாம் இல்லாமல் அவங்க பண்ணுற அந்த சிம்பிளாக அவங்க நம்மளை அப்ரோச் பண்ணுறது, எந்த அமௌண்ட்டாக இருந்தாலும் அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அதுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்கீம் எல்லாம் சொல்கிறது சிம்பிளிசிட்டி. இதில் என்னென்னா சிம்பிளாக இருக்கணும், நம்ம வந்து சிக்கனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சொக்கலிங்கம் சார் ஒரு யூடியூபே போட்டிருக்காங்க. அதாவது செலவு பண்ணாமல் இருக்கிறது சிக்கனம் கிடையாது, தேவையில்லாத பண்ணுற செலவும் பண்ணாமல் இருக்கிறதும் ஒரு சிக்கனம் தான் சொல்லிட்டு ஒரு யூடியூப் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் அவருடைய அந்த பேச்செல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஊக்கம் கொடுக்க விதமாக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஆஃபீஸ் ஹவர்ஸில் எப்போ ஃபோன் பண்ணினாலும், இல்லை ஃபோன் பண்ண முடியல மெசேஜில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சாலோ இல்லை மெசேஜ் அனுப்பிச்சாலோ எதாக இருந்தாலும் மெயில் அனுப்பிச்சாலும் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் வரும் அவங்கக்கிட்டேருந்து. யாராவது ஒருத்தர் ஃபோன் எடுத்து கண்டிப்பாக நம்மளுடைய பேரை கேட்ட உடனேயே நமக்கு என்ன queryயோ அதை வந்து டவுட் கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய இதை வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. நம்ம ஃபாலோ பண்ணவே வேண்டாம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க மூலமாக பண்ணியாச்சு அப்படின்னா எவ்ரி மந்த் ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். எவ்ரி மந்த் ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. அதில் என்னெல்லாம் க்ரோ ஆகுது, என்ன மாதிரி வந்திருக்கு, அதை வந்து நாங்கள் இங்கேருந்து அங்கே ஸ்விட்ச் பண்ணியிருக்கோம், எல்லாம் அவங்களே பண்ணிவிடுவாங்க. மார்க்கெட் ரொம்ப டவுனாக போகுது, இல்லை எங்களுக்கே ஏதோ ஒரு பயம் வருது, ஒரு கஸ்டமராக ஒரு பயம், என்னடா ஆகும், நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமே என்ன ஆகும்னு ஒரு பயம் வருது. அப்படிங்கும்போது நம்ம சபரி சார் மாதிரி இருக்கிற டீம் மெம்பர்ஸ் கிட்ட சொன்னால், அவர் வந்து சொக்கலிங்கம் சார்கிட்ட சொல்லிவிட்டு எங்களை மாதிரி ஒரு 4-5 கஸ்டமருக்காக மொத்தமாக அவர் ஒரு பெரிய ஜூம் மீட்டிங்கே ஏற்பாடு பண்ணி எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் அந்த லிங்க்கு கொடுத்து, எல்லாருக்கும் மனசில் சில பேர் கேட்பாங்க, சில பேர் கேட்டிருக்க மாட்டாங்க, ஆனால் கேட்காதவங்களையும் அந்த ஜூம் மீட்டிங்க்கு வர சொல்லி அவங்களுக்கு என்னெல்லாம் மனசில் குவரிஸ் இருக்கோ எல்லாத்துக்கும் பொறுமையாக ஒரு ஆன்சர் பண்ணுறார். ஸோ இதெல்லாம் வந்து பிரெக்லாவில் என்னுடைய பணம் சேஃபாக இருக்கும்னு நான் நினைக்கிறதுக்கு உண்டான காரணங்கள். மேலே மேலே பிரெக்லாவும் அவங்க டீமும் நல்லா வரத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.